ஆயால் ஏப்ரல் 9th and 10th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா ரேங்க் 3rd குளோபலி ரினியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. இப்போ இந்தியா வந்து பார்த்தோம்னா 3வது இடத்துக்கு நம்ம போயிட்டோம். டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி, இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 3வது இடத்துக்கு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா 4வது இடம்னோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியா அதிகமான ரினியூவபிள் எனர்ஜிக்கான அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோம். பிரேசிலில் நம்ம வந்து பிரேசிலை தாண்டி நம்ம முன்னுக்கு வந்துட்டோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னா சைனா, 2வது USA, 3வது இந்தியா. எதில் சொல்கிறாங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இதில் வந்து பார்த்தோம்னா ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் இந்தியா வந்து இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் நியூஸ். இது யார் சொன்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரினியூவபிள் எனர்ஜி அத்தாரிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம நியூஸ் பார்ப்போம். ஸோ இந்தியா வந்து குளோபலி இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 274 கிகாவாட் வந்து பார்த்தோம்னா நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதில் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம் சோலார் எனர்ஜி. ஓகேங்களா, 150 கிகாவாட்டுக்கும் சோலார் இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தோம்னா விண்டு 56 கிகாவாட்டு. மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, ஓகேங்களா, நியூக்ளியர் பவர், இந்த ஸ்மால், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த ரேஷியோவில் பார்த்துங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகம் டு கம்மி, இல்லை கம்மி டு அதிகம்னு எக்ஸாமில் கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்று வந்து லார்ஜ் ஹைட்ரோ பவர், அதுக்கடுத்து வந்து பார்த்தா பயோ எனர்ஜி, அதுக்கடுத்து நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்மால் ஹைட்ரோ பவர். ஸோ இதெல்லாம் குறைஞ்சிக்கினே வருது. ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தா சோலாரு, 2வது வந்து விண்டு. ஒட்டுமொத்தமாக 274 கிகாவாட் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உலகத்திலே நம்ம தான் வந்து 3வது போயிட்டோம். ஓகேங்களா, இந்த ரினியூவபிள் எனர்ஜி உற்பத்தி பண்ணுறதில். ஸோ இந்த காலநிலையெல்லாம் மாறதுனால நம்ம எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகிறோம். 2030க்குள்ளே 500 கிகாவாட் உற்பத்தி பண்ணணும் இந்தியா கவர்மெண்ட் டார்கெட் வச்சு நம்ம போயின்னு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். போஷன் பக்வாடா 2026. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 9லிருந்து 23 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போஷன் பக்வாடா அப்படின்ற இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்தா 8வது வருஷமாக வந்து இதை பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியம் இருக்கணும் அப்படின்ற பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இந்த பாக்வாடா அப்படின்னா என்னென்னா 15 days, 15 நாள். ஓகேங்களா, அதை தான் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 9லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஏன் இந்த டைமில் ஊட்டச்சத்து முக்கியம்னா 6 வயசுக்குள்ளே தான் குழந்தையோட 6 வயசுக்குள்ளே தான் 85% பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மூளை வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா இந்த 6 வயசுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஊட்டச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த நியூட்ரிஷனோட முக்கியத்துவம், அந்த எர்லி எஜுகேஷன், இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஸ்கூலுக்கு போவாங்க, பால்வாடி, ஓகேங்களா, அங்கன்வாடி ஸ்கூலுக்கு போவாங்க, அதோட முக்கியத்துவம் அது எல்லாத்தையும் விழிப்புணர்வாக வந்து வெளியே சொல்கிறோன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த போஷன் பாக்வாடா அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா இந்த அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 9லேருந்து 23 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் பார்த்தோம்னா அங்கன்வாடியிலேருந்து அந்த மாணவர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ இது 8வது ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது யார் நடத்துகிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸை நடத்துகிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கிய வன். அது என்ன ஆரோக்கிய வன்? ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நகாய், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைவே, ஒரு குறிப்பிட்ட சில ஹைவேஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா மெடிசினல் பிளான்ட் அண்ட் ட்ரீஸை வந்து பார்த்தோம்னா நட போகிறாங்களாம். ஓகேங்களா. என்னென்ன பிளான்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வேப்ப மரம், ஓகேங்களா, நெல்லி மரம், அதுக்கடுத்து எலுமிச்சை மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஹைவேல வந்து எல்லா ஹைவேல இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஹைவேல வந்து நட போகிறாங்க. இதை தான் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கிய வன். ஓகே, ஆரோக்கிய வன் என்ற இனிஷியேட்டிவ்ஸை வந்து நகாய், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் கீழே வரக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான். இது 1995 உருவாயிருக்கும். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 1995 உருவாயிருக்கும் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி நகாய். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த மெடிசனல் பிளான்ட்டை வந்து இங்கே ஹைவேஸில் வந்து இது பண்ண போகிறாங்க, ஓகே, நட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆரோக்கிய வன் ட்ரெஸ் இனிஷியேட்டிவ்.
ஜஸ்ட்டு என்ன இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வந்தாங்க, அது நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் சைக்ளோன் 4. ஓகேங்களா? ஜஸ்ட்டு மிலிட்ரி எக்ஸசைஸை பொறுத்தவரை அந்த எக்ஸசைஸு எங்கே நடக்குது, யாருக்கும் நடக்குது, இதுதான் எக்ஸாம்பிள் அவங்க மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ எக்ஸைஸ் சைக்ளோன் யாருக்கும் நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடக்குது. இது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்தியா ஈஜிப்ட் சைக்ளோன். ஓகேங்களா? டெசர்ட். இப்போ ஈஜிப்ட்லாம் பார்த்தோம்னா டெசர்ட் இருக்கும். ஸோ அங்கே ஒரு சைக்ளோன் வந்தால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவுக்கும் ஈஜிப்ட்டுக்கும் ஏப்ரல் 9லேருந்து 17 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆண்டு இந்தியாவில் நடக்கும், ஒரு ஆண்டு வந்து ஈஜிப்ட் நடக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 4வது எக்ஸசைஸ் அதுதான் வந்து 4. 4வது எக்ஸசைஸ் எங்கே நடக்குதுன்னா ஈஜிப்டில் நடக்குது. ஓகேங்களா? இந்த 4வது எக்ஸசைஸ் ஈஜிப்டில் நடக்குது. இப்போ 5வது இந்தியாவில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் மாறி நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மிலிட்ரி கோஆப்ரேஷன் எந்த அளவுக்கு அந்த மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஃபோக்கஸிங் கவுண்டர் டெரரிசம் பற்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த டெசர்ட் ஏரியாவில், இந்த பாலைவன ஏரியாவில் எப்படி நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. ஸோ சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஈஜிப்ட் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கினா போதும். இது எங்கே நடக்குதுன்னா ஈஜிப்டில் நடக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது பிலிம்ஸ் பாயிண்டர். ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளருது, இந்தியாவோட க்ரோத்தை வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்தியாவோட க்ரோத் வந்து ஏற்கனவே வந்து 6.3 வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 2026-27 வந்து பார்த்தோம்னா இந்தியா 6.3% வளரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6.6க்கு வளரும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வச்சுப்போம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்னா 6.3% இந்தியா வளரும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணி 6.6% வளரும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வேர்ல்டு பேங்க், IMF, ஓகேங்களா, OECD இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்தியாவோட க்ரோத் என்ன சொல்கிறாங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்லேருந்து இந்த அப்படி டேட்டாவை கேட்பாங்க. 6.1, 6.2 என்ன வந்து இப்போ சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 6.3 வந்து பார்த்தோம்னா 6.6 வேர்ல்டு பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் டிமாண்ட், அதிகமான டிமாண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஒரு பக்கம் உலக அளவில் வந்து போர் பதற்றம் இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு அந்த சூழ்நிலையில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த க்ரோத் வந்து வளர்ந்துனே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா 6.3 வந்து 6.6 வேர்ல்டு பேங்க் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு மெயின்ஸ் பாயிண்டரில் நம்ம கண்டென்ட் வைஸ் போவோம். ஸோ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் வைஸ் போகலாம். ஸோ நம்ம சைல்டு மால் நியூட்ரிஷன் இந்தியா. ஓகேங்களா? இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ யூனிசெஃபும் WHO என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மால் நியூட்ரிஷன், இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகளோட இறப்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குழந்தை இறக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தா இந்த மால் நியூட்ரிஷன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, சைல்டு மால் நியூட்ரிஷனாக என்ன, அது கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸு உங்களுக்கு போதுமானது. இதை வச்சு நம்ம நல்ல ஒரு ஆன்சர்ஸை வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு பிபிடியில் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இந்த முக்கியமான அந்த இனிஷியேட்டிவ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மால் நியூட்ரிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? மால் நியூட்ரிஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் ஹெல்த்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூஸாக இருக்குது. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு. இதில் வந்து 3 விதமான குறைபாடு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஸ்டன்னிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட். இப்போது ஸ்டன்னிங்னா என்னென்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இல்லை, ஓகே, குள்ளமாக இருப்பாங்க. ஓகேங்களா? வேஸ்டிங்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து அண்டர் வெயிட்னா லோ வெயிட், ரொம்ப அந்த ஏஜுக்கு ஏற்ற வெயிட் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, இங்கே வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அண்டர் வெயிட்டில் அது ஸ்டன்னிங். ஸோ இதுதான் 3 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இந்தியா அளவில் பார்க்கும்போது எவ்வளோ % குழந்தைகள் இருக்காங்கன்னா ஸ்டன்னிங்கில் 35% குழந்தைகளும், வேஸ்டிங்கில் 19% குழந்தைகளும், அண்டர் வெயிட்டில் வந்து பார்த்தோம்னா 32% குழந்தைகளும் இருக்காங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி 2019-21 படி. ஓகேங்களா? இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட டேட்டாஸை வந்து நம்ம கோட் பண்ணுறது மூலமாக ஆன்சர்ஸில் வந்து பார்த்தா ஒரு க்ரெடிபிலிட்டி வந்து அதிகமாகும். சரி, எதனால் வந்து இந்த மால் நியூட்ரிஷன் வரதுக்கு காரணம் பார்த்தோம்னா ஒன்று வறுமை. ஓகேங்களா? ஒன்று வறுமை, ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து பேரண்டல், அவங்க வீட்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த பேரண்டல் ஹெல்த் வந்து அம்மாக்கே வந்து பார்த்தோம்னா மால் நியூட்ரிஷன் இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு காரணமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தோம்னா குழந்தைகளோட இறப்பு அதிகமாகுது, அவங்களோட லேர்னிங். ஸோ ஒரு வறுமையில் இருக்காங்க, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குன்னா அவங்களோட கற்றல் திறனும் பாதிக்கப்படுது.
அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாகுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தா வறுமையிலேயே வந்து பார்த்தோம்னா அந்த வறுமை சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, அந்த வறுமை சுழற்சி சைக்கிள் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா போஷான், இப்போ வந்து பார்த்தோம் போஷான் பாக்வாடா. ஸோ வந்து வருஷத்தில் அந்த ஒரு 15 நாள் வந்து பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின் கொண்டு வராங்க. ஐசிடிஎஸ் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. பள்ளிகள் வந்து பார்த்தோம்னா காலை உணவு, மதிய உணவுலாம் தராங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க. ஸோ வே ஃபார்வர்ட் வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக இந்த நியூட்ரிஷன் இப்போ வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு பெட்டர் ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கணும், அதுக்கடுத்து விமன் எம்பவர்மெண்ட் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு வே ஃபார்வர்டாக போட்டு உங்கள் ஆன்சர்ஸை முடிச்சிடலாம். எப்போவும் ஒரு ஆன்சர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன், அது கீழே இந்த மாதிரி டேட்டாஸ், அது கீழே அதோட காசஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொஷினை பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு எக்கானமி ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ என்ன கொஷின் பார்க்கலாம். த பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ், ஓகேங்களா, பொருளாதார முன்னேற்ற கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது என்ன? இதுதான் கொஷின். ஒரு ப்ரீவியஸ் இயர் முன்னாடி வந்த கொஷின்ஸ் தான் டிஎன்பிசியில். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைசிங் சேவிங், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பி வந்து பார்த்தோம்னா ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட், சி வந்து பார்த்தோம்னா ரைசிங் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, டி வந்து பார்த்தோம்னா ரைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ அது யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.